لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. السلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் விருந்தாளிகளான ஹாஜிகளே, ஹாஜாக்களே, சிராங்கூன் ஹஜ் சர்வீஸுடைய நிறுவனர் ஹாஜி முகமது ஜுபேர் அவர்களே, முல்தசம் ஹஜ் சர்வீஸுடைய நிறுவனர் பாஷா அவர்களே, அல்மதீனா ஹஜ் சர்வீஸுடைய நிறுவனர் அஹ்மத் மீரா ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நமக்கு முன்னால் ஹாஜிகளுக்கான ஹஜ்ஜின் சிறப்பையும் உம்ராவையும் பற்றி விளக்க வருகின்றிருக்கக்கூடிய மௌலானா அப்துல் கரீம் காஷிபி அவர்களே, இங்கே வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து ஹாஜாக்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உரிதாக. இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக அல் குர்ஆனின் வசனங்களை ஓதி 5 நிமிடத்திற்குள்ளே கராத் ஓதி இந்த நிகழ்வை துவக்கி வைக்க மௌலானா ஹாஃபில் முஹம்மது இஸ்மாயில் அவர்களை கராத் ஓத அறிவிக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். தல்பியாவோடு நமது நிகழ்ச்சியை தொடங்குவோம். சொல்லுங்க எல்லாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد خاتم المرسلين
وعلى آله الطيبين الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. وقال النبي صلى الله عليه وسلم: الحجاج والعمار وفد الله، أو كما قال عليه الصلاة والسلام: اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து போற்றியவனாக, நம் உயிரினும் மேலான சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழிப்பு சகாது நடந்திட்ட சத்திய சஹாபாக்கள், நியூர்கள், சாலிஹீன்கள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அவருடைய பொருத்தமும் அவருடைய கருணையும் கடாட்சமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கை பொருந்திய கண்ணியமான மக்கமா நகருக்கு அல்லாஹுடைய விருந்தாளியாக செல்லவிருக்கிற ஹாஜிமார்களே, ஹாஜாக்களே, அல்லாஹ் நமக்கு இந்த வருடம் மிகப்பெரிய அருள் பாலித்திருக்கிறார். எத்தனையோ ஹாஜிமார்கள் செல்ல முடியாத நிலையிலே, எத்தனையோ நிய்யத்து வைத்து மக்கமா நகர் சென்று இந்த வருடம் ஹஜ்ஜி செய்யாத எத்தனையோ ஹாஜிகள் இருக்க, நமக்கு அந்த வாய்ப்பை நல்கி இருக்கிறான், தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான். இதை நாம் முழுமையாக உள்ளடக்கி கொண்டவர்களாக, மனதில் இதை உள்வாங்கி கொண்டவர்களாக, அல்லாஹு தஆலா யாருக்கு இந்த ஹஜ்ஜுடைய நசீபை கொடுக்க நினைக்கிறானோ, யாரை தேர்ந்தெடுத்து தனது இல்லத்திற்கு அழைக்க நினைக்கிறானோ, அந்த பெருமக்கள் மட்டுமே நிச்சயமாக ஹஜ்ஜுக்கு வர முடியும், அவர்கள் மட்டுமே இந்த பயணத்தை தொடர முடியும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆக அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இந்த இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையிலே 5வது கடமையான அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் செல்ல இருக்கிற அந்த ஹாஜிகளுக்கு அவர்கள் செல்கின்ற அந்த பயணத்தினுடைய குறிக்கோள், இந்த பயணத்திலே அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய நல் ஒழுக்கங்கள், இந்த பயணத்திலே அவர்கள் பேணுதலாக கடைபிடித்து இந்த பயணத்தை சிறப்பாக தன்னுள் உள்வாங்கிக் கொள்கிற நல்ல ஒழுக்க நடைமுறைகள், போதனைகளை, ஹஜ்ஜி செய்கின்ற நடைமுறைகளை, உம்ரா செய்கின்ற நடைமுறைகளை, அதே போல மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்கிற நல்ல நடைமுறைகளை உங்களுக்கு பயிற்சி வகுப்பாக நடத்துவதற்காக உங்களை எல்லாம் இந்த அழகிய தருணத்திலே அழைத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த பயணத்தை கபூல் செய்வாராக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா. அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: العمرة إلى العمرة كفارة لما بينهما الحج المبرور ليس له جزاء إلا الجنة كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, உலமா பெருமக்களே, ஹஜ்ஜுடைய நிறுவனத்துடைய பொறுப்புதாரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இவ்வருடம் லட்சோப லட்ச ஹாஜிகளிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிலே தாங்களும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணங்கள் இருந்தும் ஆரோக்கியமான வாழ்க்கை இருந்தும் நிய்யத் இருந்தும் செல்லாத மக்களிலே அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் ஹரம் ஷரீஃப்க்கு போன உடனே அல்லாஹுக்கு நாம் சுக்ரியா செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், அஹமது மீரான் ஹதரத் அவர்கள் சொன்ன மாதிரி பணங்கள் இருக்கிறது, எல்லா விதமான வசதியும் இருக்கிறது. ஆனா பல ஆயிரம் பேருக்கு இவ்வருடம் ஹஜ்ஜுடைய நசீபு கிடைக்கவில்லை. பாருங்க, ஹஜ்ஜி என்பது நம்முடைய உருவத்தை பார்த்தோ அல்லது பணத்தை பார்த்தோ அல்லாஹ் கடமையாக்குவதில்லை. சஹான்பூர் மதரசாவுடைய ஷேகுல் ஹதீஸா இருந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஷேகா இருந்தவர்கள், நூற்றுக்கணக்கான ஹதீஸுடைய கிதாபுகளை எழுதி உம்மத்துக்கு அர்ப்பணித்தவர்கள் ஷேகுல் ஹதீஸ் ஹஸரத் மௌலானா முஹம்மது ஜக்கரியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கிதாபில் எழுதுகிறார்கள், माल से हज फर्ज होता है, माल से हज फर्ज होता है, दिल की तड़प से हज नसीब होता है. காபத்துல்லாஹ்க்கு போயிட்டு திரும்புற வரையும் நம்ம இடத்துல பணம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு அந்த பணம் உள்ள மக்கள் மீது ஹஜ் கடமையாகி விடுது. ஆனா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு தரான் அப்படின்னா, உள்ளத்திலே ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று உள்ளத்தில் யாருக்கு தேட்டம் இருக்குமோ, அந்த வல்வலா இருக்குமோ, ஆசை இருக்குமோ, அதுக்கு பிறகு தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் யார் துவா செய்வார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி மக்களை தான் தேர்ந்தெடுத்து காபாவின் பக்கம் அழைக்கிறான், ஹஜ்ஜின் பக்கம் அழைக்கிறான். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். 200 கோடி இஸ்லாமியர்களிலே பல கோடி மக்கள் செல்வந்தர் இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் வாழக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். கடைசி காலத்தில் ஹஜ் செய்து விடலாம் என்று நினைக்கிறோம். சரி, செய்து விடலாம் என்று நினைத்தாலும் அல்லாஹ் அதுக்கு பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமே. ஆகையால் தான் பெரியார்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டுக் கொண்டே இருங்கள், தான தர்மங்கள் செய்து கொண்டே இருங்கள். கண்டிப்பா அல்லாஹ் நம்ம எப்படியாவது தன்னுடைய காபாவின் பக்கம் அழைப்பான். செல்வம் இரண்டாவது அந்தஸ்து தான். முதல்ல உள்ளத்திலே ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஒரு தேட்டம் இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த தேட்டம் உங்களுக்கு இருந்த காரணத்தினால் இவ்வருடம் உங்களை அல்லாஹ் பைத்துல்லாவை ஜியாரத் செய்ய அழைத்திருக்கிறார். அல்லாஹ் உங்களுடைய சஃபர் லேசாக்குவானாக. لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, இந்த ஹஜ் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற ஹஜ்ஜம் மப்ரூராக ஆக்கியது புரிவானார். இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செய்வானார். தல்பியா தான் உயிர். ஹஜ்ஜினுடைய உயிர் அது தல்பியா தான். அதனால உலகத்துல வேற எங்கேயும் தல்பியா சொல்லக்கூடாது. பாம்சோர் ஹோட்டல்ல உட்காந்து தல்பியா செஞ்சா எந்த நன்மையும் கிடையாது. இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ இஹ்ராம் அணிந்த நிலையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல், அதுவும் புனித ஹரம் ஷரீஃபிலும் மீகாத்துடைய எல்லையிலையும் முனா, முஸ்தலிஃபா, அரஃபா போன்ற பகுதிகளில் சொல்ல வேண்டிய ஒரே இபாதத்து. வேற எல்லா இடத்துலயும் நீங்க தொழுவலாம், திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், நோன்பு வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். தல்பியா மட்டும் எங்கதான் சொல்ல முடியும்? இஹ்ராமுடைய நிலையில் நாம் ஹஜ்ஜி உம்ராவை செய்யும் போதுதான் சொல்ல முடியும். புரியல இல்லையா? அப்போ தல்பியாவை சொல்றோம், சேர்ந்து சொல்லுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை ஆண்கள் உரத்த குரலில் சத்தமா சொல்லணும், பெண்கள் நம்முடைய நார்மல் வாய்ஸ்லயே சொல்லணும். எதுவரை இந்த தல்பியா கண்டினியூ ஆகணும்? நீயத் வச்சாச்சுப்போம். மினால, முஸ்தலிஃபால, அரஃபால, ஜம்ராத்துல 10ஆம் நாள் கல்லெறிய வரும் பொழுதும் தல்பியா சொல்லிக்கிட்டே வந்து ஜம்ரத்துல் குபராவில் அல்லாஹு அக்பர் என்று முதல் கல்லை எரியும் வரை நீங்க தல்பியா சொல்லணும். புரியல இல்லையா? அப்ப தல்பியாவுக்கு ஹஜ்ஜுடைய நாட்கள்ல மேக்சிமம் ஒரு 3 நாட்கள். அது திருமணம் செய்யக்கூடாது,
கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது, கீழே கிடக்கும் பொருட்களை எடுக்கக்கூடாது, முடிகளை நீக்கக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, தலையை மறைக்கக்கூடாது. ஆண்கள் கொதிங்கால் தெரியும்படி செருப்பு அணிந்து கொள்ள வேண்டும், வேட்டையாடக்கூடாது, புற்கூண்டுகளை பிடுங்கக்கூடாது. இதெல்லாம் இஹ்ராமுடைய நிலையில் நாம் பேண வேண்டிய சட்டங்கள். சரி, அடுத்து இப்போ ஹஜ்ஜிக்கான நியத். ஏற்கனவே உம்ராவை நம்ம தெரிஞ்சிட்டோம். ஹஜ்ஜி பிறை 8 நாம் நியத்து செய்ய போறோம். ஒரு நிமிஷம். உம்ராவை செய்து முடிச்சு இப்ப ஹஜ்ஜி செய்யக்கூடிய நாட்கள் வந்தாச்சு. இதுதான் மினா கூடாரம். பிறை 8 நம்ம மினாவுக்கு செல்ல வேண்டும். துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாள் அன்று ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் என்று கூறி இஹ்ராம் கட்ட வேண்டும். நியத் வச்சாச்சு. தல்பியா சொல்லிக் கொண்டே மினா என்னும் இடத்துக்கு செல்ல வேண்டும் அன்றைய தினம். இப்போ எல்லாருக்கும் எங்க வந்தாச்சு? மினாவுக்கு வந்தாச்சு. மினாவில் செய்ய வேண்டிய அமல்கள் என்னென்ன? மினாவுடைய துல்ஹஜ் பிறை 8ஆம் நாள் மினாவுடைய நாளுக்கு என்ன பெயர் சொன்னா யௌமுத் தர்வியா. யௌமுத் தர்வியால என்ன அர்த்தம்னா ஒட்டகத்திற்கு தண்ணீர் புகட்டும் நாள். அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையின் கீழ் 1,24,000 சஹாபாக்கள் மதீனாவில் இருந்து இஹ்ராம் அணிந்த நிலையில் புறப்பட்ட ஹஜ்ஜிக்கு வந்தார். وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدنيا والآخرة والفوز بالجنة والنجاة من النار. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة قبر نبينا محمد صلى الله عليه وسلم. يا الله எங்களை மன்னிப்பாயாக, தெரிந்தோ செய்து மன்னிப்பாயாக. அல்லா எங்களுடைய சஃபரை பிரயாணத்தை சலாமத்தாக சேர்ந்து மக்களோடு திரும்புவதற்கு தௌஃபீக் தந்திரியா அல்லாஹ். அனைத்து ஹாஜிகளும் 5 விதமான இந்த 5 நாட்களிலே 5 சிஃபத்தோடு ஹஜ் செய்து 5 விதமான வெகுமதிகளை பெற்று வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. நஃபில் செய்யப்பட்ட ஹாஜிகளா எங்கள் ஆக்கிரியா அல்லாஹ். அனைவர்களுக்கும் ஹஜ்ஜ மப்ரூரை கொடுத்திரியா அல்லாஹ். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கொண்டு ரஹ்மானே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காட்டி வழியின்படி ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். அனைவர்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். எந்த முறையிலே தர்த்தீபை இவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அந்த தர்த்தீபின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த ரஹ்மானே. மதீனத்துல் முனவ்வராவையும் நபியுடைய ரௌதாவை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். ராஜிமார்கள் எல்லாம் சலாம் சொல்ல எங்களுக்கு நபியுடைய பதில் கிடைப்பதற்கு தௌஃபீக் தந்திரியா அல்லாஹ். மக்கா மதீனாவிலே நாங்கள் அனைத்து அமல்களையும் இக்லாஸான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். இந்த சிறிய துஆவை திருபையாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பரக்கத்தின் கபூல் செய்து கொள்ள ரஹ்மானே. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل وسلم وبارك على محمد واله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين. الحمد لله رب العالمين. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. கவனிக்க வேண்டிய இந்த பயணத்தில் பயணத்துக்கான துஆ எல்லாரும் சொல்லுங்க. अब हम दुआ बोलेंगे, आप बोल दीजिए. अल्लाह अकबर अल्लाह अकबर अल्लाह अकबर सुबहान الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى. اللهم هون علينا سفرنا هذا وأتبع
والخليفة في الأهل والمال اللهم إنا نعوذ بك من وعصاء السفر وكآبة المنظر وسوء المنقلب في الأهل والمال بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله أستغفر الله أستغفر الله أستغفر الله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم يسر اللهم يسر اللهم يسر اللهم ارزقنا حجا مبرور اللهم ارزقنا حجا مقبول اللهم تقبل حجنا حجا مبرور وسعينا وسعيا مشكور وذنبنا وذنبا مغفور اللهم تقبل دعاءنا طوافنا توبتنا وسعينا وعمرتنا وحجنا حجا مبرور الله أكبر الله أكبر الله أكبر அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம துஆ செஞ்சாச்சு. இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் பஹ்ரைன் வழியாக நம்ம ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு போக போறோம். ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم ارزقنا حجا مبرور اللهم ارزقنا حجا مبرور اللهم ارزقنا حجا مبرور اللهم تقبل حجنا حجا مبرور اللهم تقبل سعينا سعيا مشكور اللهم تقبل ذنبنا ذنبا مغفور اللهم تقبل دعانا وطوافنا وسعينا وعمرتنا وحجنا وحجا مبرور. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا الله எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. நீ எங்கள் மீது சுமத்திய மிக பெரும் இஸ்லாத்தின் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக உன்னுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் இஹ்ராமோடு இப்பொழுது புறப்படுகிறோம். யா அல்லாஹ், உலகம் முழுவதும் இருந்து ஹஜ்ஜுக்கு வருகின்ற அத்தனை ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் மிக மிக லேசாக்குவாயாக. அவங்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக. அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஹஜ்ஜின் எல்லா கிரியைகளையும் தவறாமல் குறை வைக்காமல் முழுமையாக நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை எல்லா ஹாஜிகளுக்கும் தருவாயாக. எந்த விதமான ஆபத்தும் விபத்தும் விபரீதமும் எந்த விதமான சோதனையும் தடங்களும் சிக்கலும் எந்த விதமான சிரமங்களும் இல்லாது உன்னுடைய முழு பாதுகாப்பிலேயே நாங்கள் ஹஜ்ஜின் எல்லா அமல்களையும் செய்து பாதுகாப்பாக ஊர் திரும்புகின்ற பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக செல்லுகின்ற இந்த நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தினர்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய வியாபாரங்கள், எங்களுடைய அனைத்து விவகாரங்களையும் உன்னுடைய பொறுப்பிலே நாங்கள் விட்டு செல்கின்றோம். யா அல்லாஹ், அத்தனையும் நீயே பாதுகாத்து அதிலே எல்லா விதமான பரக்கத்தையும் தந்தருவாயாக. யா அல்லாஹ், இங்கே ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக செல்லக்கூடியவர்களை வழியனுப்ப வந்திருக்கக்கூடிய அனைத்து உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இவர்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த வருடம் ஹஜ்ஜுக்கான எல்லா முஸ்லிம்களையும் முயற்சிகளையும் எடுத்து பணத்தையும் கட்டி ஹஜ்ஜுக்காக காத்திருந்த 42,500 இந்தியாவை சார்ந்த தனியார் ஹாஜிகளில் பல பேர் வர முடியாமல் போயிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய நன்மையை தருவாயாக. ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக. விரைவாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு தஆலா ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.